அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அழகாக நாங்கள் போன தடவை சப்ஸ்கிரைபர் எல்லாம் கம்மியாக இருக்காங்கன்னு சொன்னோம். அழகாக சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. போன வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அந்த டிசைன் பேக் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அதனுடைய 2வது பாகத்தை நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரோம். பாருங்கள். பாருங்க இது அடி போட்டிருக்கிறோம். நம்ம அடி எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 5 லைன் போட்டுக்கோங்க. மஞ்சள் 5 லைனு, ரோஸில் 5 லைன் போட்டுட்டு எப்படி மூளை திருப்பணும்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மஞ்சையில் 2 பிட்டு வருதுல்ல, இந்த பாருங்க, மஞ்சள் ரோஸு மஞ்சள். இங்கே இந்த ஒரு மஞ்சள் பூவை இப்படி உள்ளே சொறி விட்டுருங்க. ஒரு பூ சொறி விட்டுக்கிறோம் மஞ்சள் பூ, சரிங்களா? அதே மாதிரி 4 மூலையில் இருக்கிற மஞ்சள் பூ சொறிப்போம். இது ஒன்று, இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் ஒட்டும் சொறி இருக்கிறோம் உள்ளார. இந்த பக்கம் பாருங்க, இந்த மஞ்சளில் ஒரு பூ சொறி இருக்கும், இந்த மஞ்சளில் ஒரு பூ உள்ளார சொறி உள்ளார பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மஞ்சள் பூ சொறியாச்சு. அதே மாதிரி இந்த மஞ்சள் பூ சொறி 4 மூலையில் இருக்கிற ஒவ்வொரு மஞ்சள் பூ சொறிவிட்டு ரோஸ்லேருந்து ஆரம்பிங்க. மஞ்சள் பூ தான் எல்லா பக்கம் வரணும் பாருங்கள். இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் மஞ்சள். மஞ்சளில் முடிச்சுட்டு நான் ரோஸில் ஆரம்பித்து ஒரு இது போட்டேன், ரோஸில் போட்டேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் 2வது லைன் இங்கேருந்து ஒரு 3 பூ விட்டுட்டு கொஞ்சமாக சொருவத்துக்கு ஒயர் விட்டுட்டு மஞ்சள் பூ ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மஞ்சள் பாருங்கள், இந்த ரோஸ் பூ மேலே எடுத்து விட்டுட்டு போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ மஞ்சளில் தான் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? இங்கே இருந்து பாருங்கள் எங்கே முடிக்க விட்டுருக்கோன்னு பார்த்துக்கலாம். இது ஆரம்பித்து பாருங்கள், இந்த மஞ்சள் ஒரு ரோல் நம்ம போட்டு வந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோஸ் போட்டு முடிச்சிட்டோம். ரோஸ் இங்கேருந்து ஆரம்பித்து முடிச்சிட்டோம். இப்போ மஞ்சளில் 2வது லைன் வந்துட்டுருக்குறோம் பாருங்கள். இந்த பூ நல்லா டைட் வச்சுட்டு இப்போ ரோஸ் போட்டோமா, மறுபடியும் பாருங்கள் மஞ்சள் பூ போடுறேன். இந்த கார்னர் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கார்னர் எப்படி ஒரு பூ சொருவி இருக்கிறோம், இந்த கீழ் பூ நம்ம சொருவிட்டோம், அதனால தான் இந்த கார்னரில் போட்டு காட்டுறேன். கீழ் பூ சொருவிட்டோமா, இப்போ ரோஸ் மேலே எடுத்துவிட்டு மஞ்சள் போடுறோம். சாதா நாட்டையே தான் போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. இதே சாதா நாட்டில் டிசைனாக போடுறோம். சாதா நாட்டு இப்போ போட்டோமா, இப்போ பாருங்கள் இந்த மூளை திருப்பின ஒயருங்க உள்ளே இருக்குது. இப்போ இந்த ரோஸ் ஒயரை என்ன பண்ணணும், மேலே எடுத்து விட்டுருணும். இப்படி ரோஸ் ஒயர் மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மஞ்சள் பூவில் போடணும், சரியா? இந்த மஞ்சள் பூவில் இப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு 2 கார்னர் போடும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியும், அப்புறம் சரியாக போயிடும். அப்புறம் கரெக்டாக வர மாதிரி உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ மஞ்சளில் போடுறோம். எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா டைட்டாக இப்படி இழுத்து போடுங்க, சின்னதாக போடுங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ரோஸ் பூ டைட் வச்சுட்டு மேலே இப்படி எடுத்து விட்டுருங்க. ரோஸ் பூ மேலே எடுத்துடணும். ரோஸ் பூ மேலே எடுத்துவிட்டு இந்த ரோஸ் பூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கேப்பை விட்டுட்டு ரோஸ் பூ பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம மஞ்சள் பூ போடுறோம். மஞ்சள் பூ போடுறோங்க. அப்போ அந்த ரோஸ்க்கு உண்டான கேப் அதில் கிடச்சிடும். ரோலிங் ஒயர் வச்சு நம்ம இப்போ இது போட்டுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நடையும் இப்படியே போடுங்க. இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அப்படி தெரியும். பாருங்கள், இந்த ரோஸ் ஒயரை இப்படி டைட் வச்சுட்டு ரோஸ் ஒயரை இப்படி மேலே எடுத்து விட்டுருங்க. மேலே எடுத்து விட்டு இந்த மஞ்சள் ஒயரில் போடுறோம். இந்த ஒரு ரவுண்டு இந்த கார்னரில் இந்த ஒயர் ஒன்று சொருவிட்டோம். கார்னர் வர இடத்துல போட்டுக்கிறோம், பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஆரம்பித்த இடத்துக்கு வந்திருக்குறோம். இந்த மஞ்சளில் ஒரு பூ நம்ம போட்டுட்டு, மஞ்சள் தானே போடணும், மஞ்சள் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மஞ்சள் நாட்டு போட்டாச்சு. போட்டு பாருங்கள், இந்த ரோஸ் ஒயர் என்ன பண்ணணும், இந்த இதுக்கு மேலே எடுத்து வைக்கணும். இப்போ ஏணிப்பொடி முடிச்சு எப்படின்னு கேட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஏணிப்பொடி முடிச்சு ஈஸியாக சொல்லித்தரேன். எவ்வளோ ஈஸியாக போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ரோஸ் ஒயரிங் வந்துருச்சா,
இந்த இதுதான் ரோலிங் ஒயர். இந்த ரோலிங் ஒயரை நல்லா பாருங்கள், இந்த ஒரு பூ கடைச்சா கொண்டாந்தோம் இல்லைங்களா, ஆரம்பித்த பூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ரோலிங் ஒயர். இந்த ரோலிங் ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக வச்சு மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒயரை மடிச்சுக்கிறோம், ரோலிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பிரித்து விட்டோம் இல்லைங்களா, இந்த பிரித்த பூவுக்கு இல்லை, இந்த பூவுக்கு அடியில் நல்லா பிரிச்சுக்கோங்க. அதான் இங்கே பாருங்கள், இப்படி லூஸ் கொடுத்து இந்த பூவை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இந்த ஒயர் கொடுக்குறோம். எந்த கஷ்டமும் பாருங்கள், இது ரோலிங் ஒயர். நல்லா பாருங்கள், இது ரோலிங் ஒயரு. ரோலிங் ஒயர் பக்கம் கீழே வருது. சரியா? ஒரே ஒரு இந்த இங்கே பாருங்கள், இது ரோலிங் ஒயரா. ரோலிங் ஒயர் இருக்குது, இப்படி உள்ளே வச்சுக்கிறோமா. இது வந்து நம்ம ஆரம்பித்த ஒயர், அது வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த ரோலிங் ஒயர் வந்து கீழே வரணும், கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி பாருங்கள், இப்போ நல்லா இப்படி இழுத்து பண்ணிட்டு இந்த சாதா பூவுக்குதில் இந்த சாதா பூ ஒயரை எடுத்து இப்போ இந்த மடித்து வச்ச ரோலிங் ஒயருக்குள்ளே கொடுக்குறோம். சாதா நாட்டு அந்த ஒயரில் மட்டும் தான் கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே நம்ம பண்ணல. நல்லா பாருங்க தான், இது வந்து நம்ம ஆரம்பித்த ஒயரு. இது ரெண்டையும் இப்போ டைட் வைக்கிற பாருங்க தான், இப்படி இந்த ரோலிங் ஒயர் இப்படி டைட் வச்சுட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இழுத்துறேன். இப்போ இதுதான் நமக்கு ரோலிங் ஒயர். இந்த ரோலிங் ஒயரை பாருங்கள் இழுத்துட்டு இந்த ரோலிங் ஒயர் பாருங்கள், இந்த ரோலிங் ஒயரு இப்படி கீழே பட்டையாக தான் வரணும். இதா அப்படியே மெதுவாக இழுங்க. இழுத்திங்கன்னா எந்த பூவில் நீங்கள் சொருவுனீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அழகாக வரும். சரியா? இங்கே பாருங்கள், நான் சொருவுன்னு தெரியுதா பாருங்கள். இப்போ என்ன பண்ணும், இந்த ரோலிங் ஒயர் இருக்குல்ல, இந்த ரோலிங் அப்படியே இப்படி கொண்டாந்துடும். இப்படி கொண்டாந்து இந்த சாதா நாட்டு போடும்போது இது மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஒயரை நம்ம சொறி விட்டுருணும். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டோம், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஒன்று முழுசாக மஞ்சள் போட்டோமா, அடுத்த லைன் ரோஸ் முடிக்கணும், ரோஸ் போடணும். இது உள்ளே எப்படி சொருவுன்னு மட்டும் பாருங்கள். இந்த உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த உள்ளே கொண்டு வந்துட்டு இப்படியே சொருவி விட்டுக்கோங்க. ஒரு 2 பூலை சொருவி விட்டிங்கன்னா போதும், நிறைய சொருவணும்னு இல்லை. ரெண்டு ஒரு 3 பூ நான் சொருவிடுறேன். 3 பூலை சொருவினாலே போதும். இப்போ நம்ம போட்டது தெரியவே தெரியும். எங்கடா ரோலிங் ஒயர் பாருங்க, ரோலிங் ஒயர். ரோலிங் ஒயர் பாருங்கள் உள்ளது, ரோலிங் ஒயர் உள்ளே வந்துருச்சா. அடுத்த ரோஸ் பூ வச்சு போடும்போதும் இந்த ரோஸ் பூ இப்படி வச்சு போடும்போது அதே நாட்டை சேர்த்து போட்டுக்குவோம். அடுத்து மஞ்சள் இதே வரும். ரோலிங் ஒயர் கட் பண்ண வேண்டாம். மஞ்சள் முடிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், ரோஸையும் நான் கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரோலிங் ஒயர் எங்கே இருக்குது இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரோலிங் ஒயர் பாருங்கள், ரோஸோட ரோலிங் ஒயர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கே வச்சுருக்கிறேன். இந்த ஒயரை தான் இப்படி ஒரே பூவில் தான் இப்படி மடிக்கணும். இவ்வளோ தான், அப்படியே மடித்து இப்போ நம்ம ரோஸ் பூ போடணும். ரோஸ் பூ தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மஞ்சையும் நான் ரோலிங் ஒயர் கட் பண்ணல, ரோஸையும் கட் பண்ணல, அப்படியே அதிலே வச்சு நம்ம போடுறோம். இங்கே ஒரு சாதா நாட் போடுறேன். வேறு எந்த நாட்டில் ஒரே நாட்டு தான் போட்டுருக்குறோம். திரும்பாமல் பிடிச்சிக்கோங்க, திரும்பக்கூடாது, அதுதான் மெயின். திரும்பாமல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு நாட் போட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு தடவையும் இந்த மஞ்சள் வரை இப்படி மேலே வச்சுட்டு இந்த ரோஸ் வயலில் பூ போடுறோம். இதே தான் பேக் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஒரு ரோல் முழுக்க ரோஸு, ஒரு ரோல் முழுக்க மஞ்சள், இப்படியே மாற்றி மாற்றி போட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்தோன்னே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு சாதா பேக்கெலாம் எப்படி சொருவீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம சொருவணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மஞ்சள் நாட்டை இப்படி மேலே வச்சுட்டு இப்படி மஞ்சள் நாட்டை இது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நவராமல் இருக்குமா, அப்போ நம்ம சாதா நாட்டை இதில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஈஸியாக போட்டுக்கோங்க. அந்த இடம் தான் கேப் கொடுக்குறோன்னு அர்த்தம். அது தாண்டி அந்தான்னு போகாது. கரெக்டாக அந்த ரோஸ் ஒயரோடு பிடிச்ச மாதிரி பாருங்கள். இது பிடிச்சமா, இதுக்கு தகுந்த ஒயர் தான் இங்கே கேப்பில் இருக்கும். அடுத்தது இந்த மஞ்சப்பூ, ஒவ்வொரு தடவை இந்த மஞ்சப்பூ எடுத்து இப்படி மேலே வைக்கிறீங்க. இது விட்டு மேலே எடுத்து வச்சுட்டு பூ லூஸாக இருந்தால் டைட் வைங்க, இல்லைன்னா அப்படியே போடுங்க. பார்த்துக்கோங்க லூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இந்த ரோஸ் பூவில் போடுறோம். இப்படியே பேக் முழுசும் போட்டுருங்க, போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் எப்பயும் இப்போ சாதா பேக் எப்படி போட்டு சொருவீங்க அதே மாதிரி சொருவிக்கோங்க.
இந்த 2வது பார்ட் உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லைன் அப்படி தானாக அழகாக வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ போட்டுட்டு நிறுத்திடும். பார்த்தீங்களா? இப்படியே நீங்கள் இந்த பேக் முழுசும் போட்டு முடிச்சிருங்க. அழகாக வரும். வரலன்னா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.